சாரிபாத் என்னும் ஊரில் ஒரு அம்மா பையன் வாழ்ந்துன்னு இருக்காங்க. அப்போ அந்த ஊரில் மழை பெய்யாததுனால அங்கே இருந்த மரம்லாம் கருகி போச்சு, நதியெல்லாம் வத்தி போச்சு, செடி கொடிகள் எல்லாம் வாடி போச்சு. அங்கே இருந்த அந்த அம்மா மனக்கவலையோடு வெறுக எடுத்துன்னு இருக்காங்க. மாவு எண்ணெல்லாம் குறையா இருக்கே, என்ன பண்ண போகிறோம், குழந்தைக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல். அப்போ பக்கத்து ஊர்லேருந்து வந்த தாத்தா, அம்மா உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் எனக்கு தாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா எங்கள் வீட்டிலே சாப்பாடு இல்லை, நாங்களே ஒரு வேளைக்கு தான் ரொட்டியும் எண்ணெயும் வச்சுன்னு இருக்கோம், இதுவே எங்கள் பையனும் நானும் சாப்பிட்டு செத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அந்த தாத்தா, எனக்கு கொஞ்சமாக கொடுமா அப்படின்னாங்களாம். சரி வாங்க அப்படின்ட்டு இருக்கிறதையும் 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்களாம். அப்போ அந்த தாத்தா சொல்லிட்டு போனாராம், இனி இந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் உங்கள் வீட்டில் சாப்பாடு குறையே இருக்காது அப்படின்னு சொன்னாராம். வந்தது யாருன்னு பார்த்தா கடவுளோட தீர்க்கதரிசி. பஞ்சம் 3.5 வருஷத்துக்கு இருந்துச்சான். அந்த 3.5 வருஷமும் அவங்க வீட்டில் எண்ணெய்க்கும் மாவுக்கும் குறையவே இல்லையா. நம்ம கஷ்டத்தில் இருக்கும் போது செய்கிற உதவி கடவுள் ரொம்ப நேசிக்கிறார். அது நம்ம கஷ்டத்தில் இருக்கும் போது பல மடங்கு நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார்.